தந்தை மகன் தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து வருகையின் கால வாழ்த்துக்களை வருவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமை நாளிலும் கிறிஸ்து வருகையின் செய்தியை உங்களோடு பகிர்ந்தளிப்பதற்கான வாய்ப்பினை வழங்கிய இளைஞரின் பொதுச் செயலாளர் அருமையான மறை திரு ஜோஷுவா நிமலன் ஐயாவுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களையும் வாழ்த்து செய்தியும் சொல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி அது தூய லூக்காவினுடைய நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 14 முடிய நாம் நன்கு அறிந்து வாசிக்க கேட்ட அழகான திருமறை பகுதி தான். இயேசுவின் பிறப்பை குறித்தான பதிவுகளும் இடையர்களுக்கு சொல்லப்பட்ட மகிழ்ச்சியான செய்திகளும் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிற இயேசுவினுடைய பிறப்புக்கு முதன்மையான செய்தியாக சொல்லப்பட்டிருக்கும் திருமறை வாசகங்கள். இந்த திருமறை வசனங்களிலே இயேசுவினுடைய பிறப்புக்கு முன்பாக யோசேப்பு மரியாவும் கணக்கீடு செய்வதற்காக சொந்த ஊரை சேர்த்து பயணம் செய்கிற நிகழ்வுகளும், அதன் பின்பாக அவருடைய பிறப்பும், அதை தொடர்ந்து இதோ மேய்ப்பர்களுக்கு சொன்ன தூதர்களுடைய செய்திகளும் மிக எல்லா சபைகளிலும் எல்லா ஆலயங்களிலும் எல்லா விதமான செயல்பாடுகளும் சொல்லப்படுகிற முக்கிய செய்தி. இப்போ இயேசுவினுடைய பிறப்பு எதை மையமாக கொண்டிருக்கிறது என்கின்ற கேள்விகளுக்கு மிக தெளிவான பதிலை இந்த 2 நிகழ்வுகள் நமக்கு முன்வைக்கின்றன. முதலாவது, இயேசுவினுடைய பிறப்பு எளிமையின் அடையாளத்திலிருந்து தொடங்கியது என்றும் இது எளியவர்களுக்கான அடையாளத்தை காண்பித்திருக்கிறது என்பதையும் நம்மால் சிந்தித்து பார்க்க முடிகின்றன. அதே போல இந்த செய்தி முதலாவது எளிய மக்களிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற அடையாளத்தையும் நமக்கு முன்வைக்கின்றன. அப்பொழுது இயேசுவினுடைய பிறப்பினுடைய இந்த நிகழ்வுகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் உயர்ந்த சிந்தையுடையவர்களாக இல்லாமல் இதோ எளிய சிந்தையோரிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் என்கின்ற அந்த அழைப்பை அழகான பகுதிகள் நமக்கு சொல்லுகின்றன. இந்த நாளிலும் இந்த செய்திகள் நமக்கு சொல்லுகிற அழகான நிகழ்வுகள் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவினுடைய பிறப்பு எதை மையப்படுத்தியதாக இருக்கும் என்று சொன்னால் 3 ஒரு முக்கிய சிந்தனைகளோடு கூட பகிர்ந்தளிக்கலாம் நினைக்கிறேன். முதலாவது, லூக்கா 2வது பிரிவில் 10வது திருமொழியிலே வான தூதர் அவர்களிடம் அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்கிறார். முதலாவது, எல்லா மக்களினத்தாருக்கும் கிறிஸ்துவினுடைய பிறப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்கிற செய்தி இதோ மெய்ப்பொருள் வாயிலாக அறிவிக்கப்பட்டன. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தூதர்கள் மெய்ப்பொருளுக்கு சொல்லுகிற முதல் செய்தி சந்தோஷத்தாலும் தந்த பிறப்பாக இந்த பிறப்பு பார்க்கப்பட்டது. எல்லா மக்களினத்திற்கும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் கொடுக்கிற ஒரு சந்தோஷமான பிறப்பாகத்தான் இயேசுவின் பிறப்பு முதலாவது பதிவு செய்யப்படுகின்றன. ஒருவேளை இதனால் வரையிலும் வாழ்ந்த வாழ்வு மகிழ்ச்சியினால் காணப்பட்டிருக்காங்க. ஒருவேளை அவர்கள் கடினமான சூழலை கடந்து வந்திருக்கலாம், கவலையான சூழலுக்குள் அவர்கள் வாழ்ந்து வந்திருக்கலாம் என்கிற நிலைகளுக்கு மத்தியிலே முதல் செய்தி இதோ மெய்ப்பொருளுக்கு சொல்லுகிற பொழுது எல்லா மக்களினத்தாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிற செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். முதலாவது, கிறிஸ்துவின் பிறப்பு மகிழ்ச்சியை தந்த பிறப்பாக பார்க்க முடிகின்றன. சந்தோஷத்தை தந்தது பிறப்பு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சந்தோஷமான வாழ்வுக்குள்ளாக, சந்தோஷமான சூழலுக்குள்ளாக, சந்தோஷமான நாட்களுக்குள்ளாக கடந்து போகிறோம் என்கிற செய்தியை தூதர்கள் முதலாவது மெய்ப்பொருளுக்கு அறிவிக்கிறார்கள். 2வது 14வது வசனத்திலே அழகாக சொல்கிறார், இதோ உன்னதத்தில் உடனே விண்ணக தூதர்கள் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்று உரிதாக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று சொல்லி புகழ்ந்து கொண்டே அவர்களிடத்தில் அந்த செய்தியை சொல்லுகிறார்கள். முதலாவது, மேய்ப்பர்களுக்கு சொன்ன சந்தோஷமான செய்தியை போலவே இதோ அனைத்துக்கும் சமாதானத்தின் செய்தியாக அந்த செய்தி சொல்லப்பட்டன. கிறிஸ்துவின் பிறப்பு முதலாவது சந்தோஷத்தை தந்தது, 2வது சமாதானத்தை தந்தது. அடிமை நிலைகளும் இதோ அடக்குமுறைகளும் இதோ சிறை வாழ்வுகளும் இதோ எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வுகளாக இருந்த நிலைகள் மாறி இதோ அமைதி இழந்த மக்களுக்கு அமைதியை கொடுக்கிற ஒரு அழகான செய்தியாகத்தான் இதோ தூதர்கள் மெய்ப்பொருளுக்கு சொல்லப்பட்ட செய்தியாக பார்க்க முடிந்தன. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் பிறப்பு சந்தோஷம் தந்தது, இயேசுவின் பிறப்பு சமாதானம் தந்தது. எல்லா மக்களுக்குமான சமாதானத்தை இறைமகன் இயேசு கிறிஸ்து அருள வருகிறார் என்ற செய்தியை உலகுக்கு சொல்லினார்கள். அன்றைக்கு இருந்த தூதர்களும் அன்றைக்கு இருந்த மெய்ப்பொருளும் எல்லாம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்வும் சமாதானத்தை கொடுப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகிறவராகவே காணப்படுகிறார். எனவே அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். 3வது 8வது திருமொழியில் அழகாக சொல்கிறார், அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னதை எல்லாவற்றையும் குறித்து வியப்புடன் பார்த்தார்கள் என்று சொல்கிறார். 3வது, முதலாவது இந்த செய்தி மெய்ப்பொருளுக்கு சொல்லப்பட வேண்டும் என்கிற சிந்தை ஏற்கனவே இறைவனுடைய திட்டமாக இருந்தது. எனவே
மேய்ப்பர்கள் வழியாக உலகிற்கு சொல்ல அவர் முற்பட்டார். மெய்ப்பர்கள் அன்றைக்கு பார்க்கப்பட்ட சூழ்நிலையிலே ஊருக்கு ஒதுக்குப்புறமாக எல்லாராலும் புறந்தள்ளப்பட்டவர்களாக, ஏழை எளியவர்களோடு அடையாளப்படுத்தப்பட்டவர்களாக, ஏன் கணக்கீடு செய்யப்படுகிற பொழுது கணக்கெடுப்புக்கு கூட பாத்திரவான்கள் அல்லாத மெய்ப்பர்கள் எல்லா மக்களுக்கும் இறைவனுடைய செய்தியை சொன்னார். எனவே இந்த செய்தி சமத்துவத்துக்கான செய்தியாக பார்க்கப்பட்டன. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் பிறப்பு சந்தோஷம் தந்தது, சமாதானம் தந்தது, சமத்துவம் தந்தது. ஏற்றத்தாழ்வுகளை மாற்றி சமாதான வாழ்வுக்குள்ளாக மக்களினங்கள் மாற வேண்டும் என்பதற்கான அடையாளத்தை கொடுப்பதே கிறிஸ்துவினுடைய பிறப்பும் நோக்கமாக பார்க்கப்பட்டன. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு 2000 ஆண்டுகளை கடந்தும் சமத்துவ இன்மையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய சமூகத்துக்கு கிறிஸ்துவின் பிறப்பு மீண்டும் ஒரு சமத்துவத்துக்கான வழியும் சமத்துவத்துக்கான ஆர்வமாக இருக்கும் என்கிற அந்த அடையாளத்தோடு இந்த வருகையின் காலையிலே நம் அடியெடுத்து வைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே கிறிஸ்துவின் பிறப்பு நாட்களுக்குள்ளாக கடந்து போகிற நம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய பிறப்பு சந்தோஷமிக்கதாக, சமாதானமிக்கதாக, சமத்துவமிக்கதாக மாற வேண்டும் என்கிற அந்த சிந்தையோடு நாம் இந்த வருகையின் காலங்களுக்குள்ளாக பயணிப்போம். அந்த நல்ல எதிர்நோக்கு நம்மிடத்தில் காணப்படட்டும். ஆண்டவர் நமக்கு துணை செய்வார். கண்களை மூடி கடவுள் நோக்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்புமிக்க ஆண்டவரே, இதோ உடைய கிறிஸ்துவின் பிறப்பின் ஆண்டவர் பண்டிகைக்குள்ளாக கடந்து போகிற நாங்கள் எந்த மனநிலையோடு அடியெடுத்து வைக்கிறோம் எங்களை உணர்ந்து பார்க்க நீர் எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறேன். அன்றைக்கு எங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சமத்துவத்தையும் கொடுத்த பிறப்பு மீண்டுமாக ஆண்டவர் அப்படிப்பட்ட சிந்தையோடு கூடிய வாழ்வியல் சூழலை வடிவமைக்க வருகிறவராய் இருக்கிறேன். எனவே அதற்கு நாங்களும் ஆயத்தப்பட்டு பிறரையும் ஆயத்தப்படுத்த இந்த வருகையின் காலம் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம். சாமே ஆமே. பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராட்சியம் வருவதாக, உடைய சுத்த பரமண்டலம் செய்யப்படுகிற பூமியும் செய்யப்படுவதாக. அன்றென்றும் என்னுடைய ஆகாரத்தை எங்களுக்கு தான். கடனாளிகள் நாம் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடன் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க நாம் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியம் வெள்ளமை மகிமை கிடைக்க முடியும். சாமி ஆமே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் தூய ஆவியாருடைய வழிகாட்டுதலும் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமே. சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமே. பராபரனுக்கு தோத்திரம். அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.